கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபம் 4 அதிகாரம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனம் 17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுவோடு கூட பவுல் பேசும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்டதான அனுபவத்தை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறதான முதற் பகுதியையும் இந்த வசனத்தின் கடைசியாக இருக்கிறதான வார்த்தையும் இப்பொழுது நாம் தியானிக்க போகின்றோம். முதற் பகுதி என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான வார்த்தைகளாக இது பவுலின் மூலமாய் சொல்லப்படுகின்றது. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. எந்த சூழ்நிலையில் கடவுள் துணையாக நின்றார்? கர்த்தரோ என்று சொன்னால் கடவுள் மட்டுமே எனக்கு துணையாக நின்றார் என்ற பொருள் கொள்ள முடியும். ஆனால் எந்த சூழ்நிலையில் என்று நாம் அறிந்து கொண்டால்தான் இந்த வசனத்தினுடைய ஆழம் விளங்கும். அதற்கு முந்தின வசனத்தில் அங்கே என்ன எழுதுகின்றார்? 16வது வசனத்தில், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை அல்லவா? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், கடவுளுக்காக அவ்வளோ வைராக்கியமாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்த தாசன். மேலும் அவருடைய சாட்சி அற்புதமான ஒரு சாட்சி. இப்படி இருந்து கூட அவர் குறிப்பிடுகின்றார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்முடைய பவுலின் ஊழியத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய ஊழியங்களில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், குடும்பங்களில் இதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் எல்லாருமே நம்மை கைவிட்டு நாம் தனியாக நிற்கிறதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். தனியாய் நிற்பது கூட பெரிதல்ல. நாம் பழி சொல்லுக்கு ஆளாகி நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு இன்னும் பலவிதமான காரியங்களை நம்மீது திணித்து நம்மை அவமானப்படுத்தி நம்மை தனியாக நிற்க வைக்கின்ற அந்த பாதையில் நீங்களும் நானும் கூட அநேக முறை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் கூட நமக்கு துணையாய் நிற்பதற்கு நம்முடைய கடவுள் இருக்கின்றார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றபடினாலே நமக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து தம்முடைய சொந்த குமாரர்களாய் குமாரத்திகளாய் தெரிந்து கொண்டபடியினால் கடவுள் அவர் எளிதாக நம்மை கைவிட்டு விடவே மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு நாம் உலகத்தில் இவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள், அவர்கள் மறந்து விட்டார்கள், அவர்கள் நம்மை விசாரிக்கவில்லை, அவர்கள் நம்மை வந்து பார்க்கவில்லை, இப்படியெல்லாம் நாம் சரீர பிரகாரமாக நம்முடைய சக மனிதர்கள் உறவுகளை நினைத்து நாம் புலம்புவது உண்டு. ஆனால் ஒரு உண்மையை மறந்து போகின்றோம். அது என்ன உண்மை? கர்த்தர்
கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். ஆண்டவர் எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு துணையாக நின்றார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அதை கடைசியாக அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இங்கே ரட்சிக்கப்பட்டேன் என்பது தப்புவிக்கப்பட்டேன் அல்லது காப்பாற்றப்பட்டேன் என்ற பொருள் கொள்ளுகின்ற ஒன்றாயிருக்கிறது. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று நான் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து நான் காப்பாற்றப்படும்படி கடவுள் எனக்கு உதவி செய்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் சிங்கம் போன்ற எத்தனை பயங்கரம் நமக்கு எதிரிட்டு வந்தால் கூட அவை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கு கடவுள் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பவுல் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார், என் கூட அவர் இருந்தார். அவர் இருந்து சிங்கத்தின் வாய் எல்லாவற்றிலுமிருந்து என்னை தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார்? அதற்கு காரணத்தையும் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் அந்த பிரசங்கத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடவுள் என்னை பலப்படுத்தினார். அப்படி என்றால் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்? கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்னை முன்குறித்திருந்தார். அது என்ன? என் மூலமாக புறஜாதிகளுக்கு நற்செய்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை முன்குறித்திருந்தார். ஆகவே கடவுள் என்னை பலப்படுத்தி சிங்கம் போன்ற ஆபத்துகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கடவுள் தம்முடைய திரு சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம், ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை கடவுள் செய்து முடிக்கும் வரையிலும் நம் மீது ஒரு சின்ன துரும்பு விழுவதை கூட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் நம் கூட இருந்து நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாய் பவுல் அழகாய் குறிப்பிடுகிறார். பாருங்களே, என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி கடவுள் என்னை பலப்படுத்தினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் ஒரு சில காரியங்களை கடவுள் செய்து முடிக்கும்படியாய் முன்குறித்திருப்பார். அதை செய்து முடிக்கும் வரையிலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான உண்மை இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள். யார் கைவிட்டாலும் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் துணையாக நின்று உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, உங்களை சிங்கம் போன்ற எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு சிங்கம் போன்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வியாதியும் உங்களுக்கு விரோதமாய் நின்று கர்ஜித்து கொண்டிருந்தால் கூட பயப்பட வேண்டாம். அவை எல்லாவற்றையும் மாற்றி, அவை எல்லாவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களோடு கூட இருந்து நீங்கள் சந்திக்கிற எல்லா பாடுகள், வியாதிகள், பிரச்சனைகள் யாவற்றையும் மாற்றி மகிமையான கடவுளாய் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.